செய்கிறதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இந்த நாளிலும் கூட தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால், பரீட்சை வைக்கும் தேவன். என்ன வைக்கும் தேவன்? நமக்கு டெஸ்ட் வைக்கும் தேவன். முடிந்தா நோட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆண்டவர் என்ன வைக்கிறாரு? பரீட்சை வைக்கிறார். எதற்கு பரீட்சை வைக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம் வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நாம் உயர்த்தப்பட வேண்டும், நாம் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காகத்தான் தேவன் நம்ம எல்லாருக்குமே என்ன வைக்கிறார் அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? டெஸ்ட்னா பரீட்சை. டெம்டேஷன் கிடையாது. டெம்டேஷன்னா சோதனை. அது வைப்பது சாத்தான். சரிதானா? ஆண்டவர் நமக்கு வைப்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரீட்சை வைக்கிறார். நாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது இலவசமாக கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தருகிறார். அவர் தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தை உங்களுடைய பாவங்களுக்காக, என்னுடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து கர்த்தர் யார் யாரெல்லாம் இயேசுவை விசுவாசத்தை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இலவசமாக ரட்சிப்பு கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே என்னை நிரப்புங்க, நம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க, இந்த வரங்களினால் நிரப்புங்க அப்படின்னா அதுவும் இலவசமாக கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. தேவன் நமக்கு தருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நாம் அவரை விசுவாசித்தால் இலவசமாக பெற்றுக் கொள்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன வைக்க விரும்புகிறார் அப்படின்னா பரீட்சை வைக்க விரும்புகிறார். என்ன வைக்க விரும்புகிறாரு? எதற்கு இந்த பரீட்சை வைக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை உயர்த்துவதற்காக, நம்முடைய நிலைமையை நாம் அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் நமக்கு என்ன வைக்க விரும்புகிறார்? பரீட்சை வைக்க விரும்புகிறார். எந்தெந்த காரியங்களாம் தேவன் நாம் எப்படிப்பட்டவர்கள், என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோம், என்ன செய்கிறோம் என்பதை ஆராய்ந்து நிரூபிக்க தேவன் இந்த உலகத்தில் விசுவாசிகளுக்கு என்ன வைக்கிறார் அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறார். அல்லேலூயா. நாம் எதை நம்புறோம், எதை விசுவாசிக்கிறோம், எதை செய்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு இந்த டெஸ்ட்ல யாரெல்லாம் பாஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ரமோஷன் கிடைக்கும். என்ன கிடைக்குங்க? இல்ல அப்படின்னா 10 வருஷம் ஆனாலும் அதே நிலைமையில ஏதோ சர்ச்சுக்கு வந்தோம், ஏதோ கூட்டத்துக்கு வந்தோம், ஏதோ ஜெபம் பண்ணோம், ஏதோ பாட்டு பாடணும், ஏதோ தலைவலி போச்சு, ஏதோ கால் வலி போச்சு அப்படின்னு நிலைமையில நம்ம என்ன செய்யலாம்? வாழலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்களை நமக்கு பரீட்சை வைக்கிறார் தெரியுமா? ஆண்டவர் 8 காரியங்களை நமக்கு என்ன வைக்கிறார் அப்படின்னா பரீட்சை வைக்கிறார். எத்தனை காரியங்களை பரீட்சை வைக்கிறாருங்க? 8 காரியம். முதலாவது ஆண்டவர் எதுல நமக்கு பரீட்சை வைக்கிறார், டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். எது சோதிக்கப்படுங்க? நம்முடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதிக்கிறார். உண்மையாகவே இவங்க இயேசுவை தேடுறாங்களா? உண்மையாகவே கர்த்தரை நம்பிதான் வர்றாங்களா? இல்ல டூப்ளிகேட்டா தேவைக்காக மட்டும் இயேசுவை தேடுறாங்களா அப்படின்னு கர்த்தர் பார்ப்பார். என்ன பார்ப்பாருங்க? சிலர் நீங்க பார்த்திருக்கீங்களா? தேவைக்காக இயேசுவை தேடுவாங்க, தேவை முடிஞ்சிருச்சு அப்படின்னா யாரை விட்டுருவாங்க? இயேசுவை தேடுறதை விட்டுருவாங்க. நீங்களே உங்களை டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க சில வேளை தலைவலி வந்துருச்சு, வயிற்று வலி வந்துருச்சு அப்படின்னா உடனே சபைக்கு வருவீங்க, கூட்டத்துக்கு வருவீங்க, உடனே பாஸ்டர் பார்த்து போன் பண்ணுவீங்க, ஜெபம் பண்ணுவீங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கடுத்து கண்டுபிடிக்கவே மாட்டோம். பார்த்துருக்கீங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மீட்டிங்கே மக்கள் வரமாட்டாங்க. சில நாங்க பார்த்துருக்கிறோம். தேவை இருக்கும்போது பாத்தீங்கன்னா மீட்டிங் ஓடி 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 வருவார்கள். தேவை முடிந்து விட்டால் அதுக்கடுத்து மீட்டிங் என்ன செய்ய மாட்டாங்க? கண்டுவிட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? இவங்கெல்லாம் விசுவாச சோதனையில பரீட்சையில இவங்கெல்லாம் என்ன செய்யல தெரியுமா? பாஸ் பண்ணலன்னு அர்த்தம். என்ன பண்ணலன்னு அர்த்தம்? பாஸ் பண்ணா தாங்க கர்த்தர் உங்களை உயர்த்துவாரு. இல்லைன்னா நீங்க 10ஓட 11 வந்துட்டு போகலாம். பார்வையாளராக என்ன செய்யலாம்? வந்துட்டு போகலாம். யாரை கர்த்தர் உயர்த்துவார், யாரை கர்த்தர் பயன்படுத்துவார், யாருடைய வாழ்க்கையில ஜெயம் கொண்டவர்களாக பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னா டெஸ்ட்ல பாஸ் பண்றவங்க தான் என்ன செய்ய முடியும்? போக முடியும். அல்லேலூயா. பாஸ் பண்ணாதவங்க எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது? போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்லாம் கர்த்தர் சொல்றாரு. பாத்தீங்களா? ஆண்டவர் அதுல பல டெஸ்ட் கர்த்தர் நமக்கு வைக்கிறார். நம்ம ஆண்டவர் வந்து டெஸ்ட் வைக்கிறார் அப்படின்னா நம்மளை தூண்டுகிறவர் அல்ல. என்ன செய்கிறவர் அல்ல? சாத்தான் தான் தூண்டுவான். இந்த பாவம் செய், இந்த பாவம் செய் அப்படின்னு என்ன செய்வானா? தூண்டுவான். ஆதாம் ஏவாளை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆதி ஆகமத்துல
2ஆம் அதிகாரத்துல 14-15 ஆண்டவர் பாருங்க, தோட்டத்துல அழைத்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். யோசித்து பாருங்களேன், கர்த்தர் வந்து இப்ப இவங்களுக்கு என்ன வைக்கிறாரு? ஆதாம் ஏவாள கர்த்தர் ரட்சித்து தம்முடைய மகிமையினால் அவங்களை நிரப்புறார். இதுக்காக அவங்க ஏதாவது செஞ்சாங்களா? இயேசு கிறிஸ்து வந்து அவங்களை தம்முடைய மகிமையினால் நிரப்புறதுக்கு ஏதாவது செஞ்சாங்களா? ஒண்ணுமே செய்யல. அவங்களுக்கு ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் கொடுத்தாரு. தோட்டத்தில் இருக்கிற எல்லாமே சாப்பிடலாம் அப்படின்ட்டாரு. எல்லாமே பெர்மிஷன் கிராண்டட். ஆனா ஒன்னே ஒன்னு டெஸ்ட் வச்சார். என்ன டெஸ்ட்னா, இவங்க விசுவாசம் சோதிக்கப்பட்டது, இவங்க தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பு சோதிக்கப்பட்டது, இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறார்களா என்று சோதிக்கப்பட்டது. 3 காரியத்தை மெயினா கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் சோதிப்பார். முதல்ல விசுவாசம், இரண்டாவது தேவன் மேல் வைக்கிற அன்பு, மூன்றாவது நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படுகிறீர்களா என்பதை கர்த்தர் சோதிப்பார். நான்காவது உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும். எது சோதிக்கப்படும்? முதலாவது என்ன சோதிக்கிறாரு? விசுவாசத்தை சோதிக்கிறார். இரண்டாவது என்ன சோதிக்கிறாரு? உங்க அன்பை சோதிப்பார். நீ உண்மையாக தேவனை நேசிக்கிறியா நேசிக்கலையா அப்படி டெஸ்ட் வச்சு கண்டுபிடிப்பார். சரிதானா? நீங்க நேசிக்கிறீங்களா நேசிக்கலையாங்கிறது எப்ப கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கும் போதுதான் கண்டுபிடிக்க முடியும். எதுக்கு பரீட்சை வைக்கிறாங்க? ஒழுங்கா படிச்சிருக்காங்களா படிக்கலையான்னு எப்பதான் தெரியும்? பரீட்சை வச்சாதானே தெரியும். ஸ்கூலுக்கு வர்றது பெருசு கிடையாது. ஸ்கூல்ல வந்து அல்லேலூயா சொல்றது பெருசே கிடையாது. கூட்டத்துல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறோம், நல்லது, கர்த்தர் நிரப்புகிறார், ரொம்ப சந்தோஷம். ஆனா உங்களுடைய பரீட்சை கர்த்தர் வைக்கும் போதுதான் நீங்க எப்படி நடக்கிறீங்கிறத வச்சுதான் கர்த்தர் உங்களை கண்டுபிடிப்பாரு. நீங்க மக்களை ஏமாத்தலாம், மத்தவங்களை ஏமாத்தலாம், ஊழியக்காரங்களை ஏமாத்தலாம், ஆனா யாரை ஏமாத்த முடியாது? ஏசப்பா ஏமாத்த முடியாது. நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் வந்து ஆதாம் ஏவாளுக்கு எல்லாமே கொடுத்திருந்தார். மகிமையை கொடுத்திருந்தார், அபிஷேகத்தை கொடுத்திருந்தார், கிருபையை கொடுத்திருந்தார். தோட்டத்தில் எல்லாத்தையும் சாப்பிடலாம்னு சொன்னார். ஆனா என் பிள்ளை எனக்கு கீழ்ப்படியுமா கீழ்ப்படியாதா, என் பிள்ளை என் வார்த்தையில விசுவாசத்துல உறுதியா இருக்குமா இருக்காதா, என் மேல வச்ச அன்புல அவங்க உண்மையா இருப்பாங்களா, கர்த்தர் அதை பார்த்தாரு. ஆனா அவங்க அதுல உண்மையா என்ன செய்யல இல்ல. இன்னைக்கு உள்ள சபையினுடைய நிலவரம் அதேதான். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பகுதியில கர்த்தருடைய விசுவாசத்துக்கு பரிச்சை வைப்பாரு. அதுபோல உன் அன்புக்கு கர்த்தர் பரிச்சை வைப்பாரு. நீ தேவனை நேசிக்கிற அப்படின்னா, யாரும் சொல்லி எந்திக்காம காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு நீங்களா ஆசையோடு இயேசுவை என்ன செய்வீங்க? தேடுவீங்க. தேடுவீங்களா தேட மாட்டீங்களா? நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, அதிகாலை என்னை தேடுகிறவன் கண்டடைவான் அப்படின்னு போட்டிருக்குது. அதிகாலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு யாருமே சொல்லாம நீங்க தேடுறீங்க அப்படின்னா, அதுவும் பாரம்பரியமா தேடுறதும் இருக்குது, அன்பினால தேடுறதும் இருக்குது. சரிதானா? ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியணும். இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றாங்க, உண்மைதான். ஆனா நீங்க உண்மையா இயேசுவை நேசித்து வர்றீங்களா? இல்ல நான் கிறிஸ்டினா மாறிட்டேன், நான் வந்து இயேசுவை தேட என்ன பண்றது, ஒரு பாரம்பரியமா என்ன செய்ய வேண்டியிருக்கு, வெள்ளிக்கிழமை ஒரு கூட்டத்துக்கு வர வேண்டியிருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, வர வேண்டியிருக்கு, பாஸ்டர் கேள்வி வேற கேட்பாரு. யார் கேள்வி கேட்பா? அப்படின்னு வர்றீங்களா? இல்ல இன்னைக்கு கர்த்தர் என்னோடு பேசணும், ஏசப்பா எனக்காக உயிரை கொடுத்திருக்கிறார், என்னை ரட்சித்திருக்கிறார், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், நான் அவரை நேசித்து வர்றேன்னா, அன்னைக்கே நீங்க உங்களை யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, நீங்க இயேசுவை நேசித்து வந்திருக்கீங்களா? இல்ல பாஸ்டர் வந்து நம்மளோட கேள்வியா பார்த்து அப்படின்னு வந்திருக்கீங்களா? கரெக்டான நேரத்துக்கு யார் வருவா? இயேசுவை நேசிக்கிறவங்க என்ன செய்வாங்க? கொஞ்சம் லேட்டா வந்தாலும் பக்கு பக்குன்னு அடிக்கும். பார்த்திருக்கீங்களா? நமக்கு பக்கு அடிக்க மாட்டேங்குது, ஒண்ணு என்ன செய்ய மாட்டேங்குது, அடிக்க மாட்டேங்குது. என்ன செய்ய மாட்டேங்குது? பக்கு அடிக்க மாட்டேங்குது. அசால்ட்டா மாப்பிள்ள மாதிரி நம்ம நினைச்ச நேரம் என்ன செய்வோம்டா வருவோம். ஐயா முடியாத நேரம் வேற, ஆனா முடிஞ்ச நேரமே நம்ம மாப்பிள்ள மாதிரி தான் வருவோம். பார்த்திருக்கீங்களா? மாப்பிள்ள வீட்டுக்குன்னு நினைச்ச நேரம் போயிட்டு என்ன செய்யலாம்,
இங்க யார் இருக்கா? ஏசப்பா இருக்கிறார். ஏசப்பா உங்களை வெயிட் பண்ணி பாக்குறாரு. இத்தனை மணிக்கு என் மகன் வருவானா, என் மகள் வருவாளா அப்படின்னு நினைச்சாரு. இது உங்களுக்கு தேவன் வைக்கிற டெஸ்ட். ஆனா இதுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. நிறைய பேர் வந்து நம்ம எப்போ போனா என்ன, முடிஞ்சோன்னா பாஸ்டர் பார்த்து ஆத்தரம் தோத்தரம் சொல்லி என்ன செய்வோம், ஜெபம் பண்ணி அவர் தலையில கையை வச்சோடனே டக்குன்னு மண்டவெளி என்ன செஞ்சிடணும், போயிடணும். உடம்பொழி என்ன செஞ்சிடணும், போயிடணும். அவரை திருப்திப்படுத்திருக்கா ஒரு 100 ரூபாய் என்ன செய்வோம், என்ன செய்வோம்? பாஸ்ட் வழி இல்லாம நீங்க கொடுக்குற காணிக்கையை வாங்குறோம். நாங்க உங்களை இது பண்ண எங்களுக்கு ஆசை. காணிக்கையை பார்த்து நாங்க ஏமாற நாட்கள் நினைச்சிட்டீங்க. சிலர் நினைக்கிறாங்க பாஸ்டரை பார்த்து ஒரு 100 ரூபாய் காணிக்கை கொடுத்தோம்னா அவர் என்ன செஞ்சிடலாம், கூல் பண்ணி, ஐயா நாங்க வேற வழி இல்லாம வாங்கிதான் செய்வோம். ஆனா இது வந்து நீ டெஸ்ட் பாஸ் எல்லாம் பண்ண முடியாது. என்னைய வேணா சமாளிக்கலாம், உங்க பாஸ்டர் சமாளிக்கலாம். சரிதானா? பாஸ்டர் பார்த்தோன்னே அவர் காணிக்கை கொடுத்தா அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். எப்படி சில ஆட்கள் இருக்கிறாங்க, எது தவறுமோ இல்லையோ தசமமா காணிக்க கரெக்டா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு நாங்க என்ன செய்வோம், போட்டுட்டோம்னா பாஸ்டர் எந்த கேள்வி என்ன செய்ய மாட்டார், கேட்க மாட்டார். அதனால நாங்க எப்பயும் போல லேட்டா தான் என்ன செய்வோம். இதுல தெரிஞ்சுக்கோங்க, உங்க அன்பு ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா இன்னொரு பேரில் எனக்கு என்ன இருக்குது, குறை இருக்கு அப்படிங்க. அப்ப தேவனை நேசிக்கிறோமா? பைபிள் வாசித்தோம்ல, ஆரம்ப நாட்கள ரட்சிக்கப்படும் பொழுது நீங்க எப்படி பைபிள் வாசித்தீங்க? ஆசையா வாசித்திருப்பீங்க, அப்படித்தானே? உங்க அன்பு சோதிக்கப்படுங்க, கர்த்தர் பாப்பாரு. நிறைய பேர் பாத்தீங்கன்னா எப்ப ஆசையா தேடுவாங்க தெரியுமா? தனக்கு ஒரு தேவை இருந்தா இயேசு ஆசையா தேடுவாங்க. தனக்கு எல்லா தேவைகளும் சந்திக்கப்பட்டுருச்சு அப்படின்னா மக்கள் ஆசையா தேடவே செய்ய மாட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? தனக்கு ஒரு தேவைன்னா கூட்டம் சர்ச்சைக்கு அப்படி இப்படின்னு முதலாளா என்ன செய்யறது, ஓடி வர்றது. தனக்கு தேவை சந்திக்கப்பட்டுச்சுன்னா அவ்வளவுதான். அதுல தெரிஞ்சுக்கோங்க உங்க அன்பு எந்த லெவல்ல இருக்குங்க. மத்தவங்க சொல்லிதான் ஜெபம் பண்றோம் அப்படின்னா உங்க அன்புல நீங்க குறைவுபட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். தேவ பிள்ளையே, ஆதி திருச்சபை எபேசு சபை அன்புல குறைபட, அன்பு கர்த்தர் டெஸ்ட் வச்சாரு ஆதி திருச்சபைக்கு. பெந்தேகோஸ்து நாள்ல ஆவியானவர் பலமா இறங்கி வந்தார் திருச்சபை மேல். கர்த்தருடைய அபிஷேகம் பலமா இறங்கினது. சபையின் மூலமா கர்த்தர் பலமா கிரியை செய்தார். சபைகள் பல இடங்களை ஊழியம் செஞ்சது. தேவனுடைய வல்லமை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் வெளிப்பட்டது. ஆனா நாளடைவுல சபையானது என்ன செஞ்சது தெரியுமா? அன்புல கர்த்தர் டெஸ்ட் வச்சாரு. அன்புல அந்த சபை என்ன செஞ்சது தெரியுமா? ஃபெயில் ஆயிருச்சு. அன்புல என்ன செஞ்சிருச்சு? இன்னைக்கு உங்களை கர்த்தர் பாரு, அன்புல டெஸ்ட் வச்சா எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்க? ஆண்டவர் சொன்னார், என்னை காட்டிலும் சகோதரியாவது சகோதரியாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நேசிக்கிற எனக்கு பாத்திரமா? மத்திய சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்துல கர்த்தர் சொல்றாரு. அப்ப உங்களை அன்புல டெஸ்ட் வச்சா எத்தனை பேர் பாஸ் பண்ணுவீங்க சொல்லுங்க. கல்யாணம் முடிக்கும் போது கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் அதிகமாக நேசிப்பார்கள். அது அந்த 3 வருடத்திற்கு. எத்தனை வருடத்திற்கு? 3 வருடத்திற்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அவராவது இவராவது, என் பிள்ளைய பாக்குறதுக்கு எனக்கு நேரம் என்ன செஞ்சு போச்சு பாஸ்டர், நேரம் ஆகி போச்சு பாஸ்டர் இவங்க சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்வாருன்னா, என் குடும்பத்துக்காகவே உழைச்சி என் நேரத்தை என்ன செய்து விட்டேன், ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படிம்பாங்க. பார்த்தாலே இப்ப என்ன செய்யலாம், லொல்லு புல்லு தான் வரும். என்ன வரும்? முன்னாடி பார்க்கும்போது என்ன வந்துச்சு? அன்பே அப்படின்னு பேசியிருப்பாங்க. இப்ப ஏன் தானோ அதெல்லாம் கேட்காதீங்க பாஸ்டர் அப்படிங்களா. அன்பு என்ன செய்யுது? குறையுது. அன்பு என்ன செய்யுது? குறையுது. ஆண்டவர் தேவனையும் நேசிக்கணும், பார்க்கிற சகோதரி நேசிக்கணும்ன்றதான் தேவன் நம்ம போகிற டெஸ்ட். தெரியுமா உங்களுக்கு? அந்த டெஸ்ட்ல நீங்க பாஸ் பண்றீங்களா? பாஸ்டர் நான் எக்ஸாமே எழுத போறது இல்லை. என்ன போறது இல்லை? எக்ஸாமே என்ன செய்யறது இல்லை, எழுத போறது இல்லை. எக்ஸாமே எழுத என்னையா நடக்கும்? பரலோகம் போக போக சொல்லுங்க முடியாது. பரலோகத்துக்கு போகணும் எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது? ஆசை இருக்குதா? வாசிங்க பார்க்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 8, 9. என்னையும் எம்பிரையும்
மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்கள் எதுக்கு எதிர்த்து நிற்கிறாங்களா? சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்புத்தியுள்ள மனிதர்கள், விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு என்ன செய்யாதவங்களா? ஹலோ, விசுவாச விஷயத்துல கர்த்தர் சபைக்கு என்ன வைக்கிறாரு? நீங்க இதுவரைக்கும் இப்படிப்பட்ட செய்தி கேட்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். பரீட்சை தேவன் வைக்கிறார். ஐயோ, ஆசீர்வதிக்கிறார் தேவன் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்படி தேவனை ஆசீர்வதிக்கிறார், தேவனை உயர்த்துகிறார், தேவன் உன்னை அப்படி செய்வார் இப்படி செய்வார்னா நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்குது. ஆனா ஆண்டவர் பரீட்சை வைக்கிறாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஏன் பல வருடமா சபைக்கு வந்து உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்ல? ஏன் பல வருடமா இயேசுவை தேடி உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் இல்ல அப்படின்னா உங்களுக்கு தேவன் வைக்கிற பரீட்சையில நீங்க ஃபெயில் ஆயிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க வாழ்க்கையை நீங்க திருப்பி பாருங்க. நான் ரட்சிக்கப்பட்ட நாள்ல இருந்தது போலவே இன்னும் இருக்கிறேன், இல்ல அதற்காக நான் பேக்வேர்டு தான் ஆயிருக்கேன் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க விசுவாச விஷயத்துல பரீட்சையில என்ன செய்யல, நிக்கல. ஒண்ணு டெஸ்ட் எழுதல, இன்னொன்னு டெஸ்ட் எழுதி என்ன செய்யிட்டீங்க, ஃபெயில் ஆயிட்டீங்க. என்ன ஆயிட்டீங்க? திரும்ப திரும்ப அட்டெம்ப்ட் எழுதிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். என்ன எழுதிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப எழுதியாவது பாஸ் பண்ணிட்டா என்ன கிடைக்கும்? உயர்வாவது. எல்லாருக்கும் திரும்ப திரும்ப எழுத கர்த்தர் சான்ஸ் கொடுப்பதில்லை. ஒரு சிலருக்கு மட்டும்தான் கர்த்தர் திரும்ப திரும்ப எழுத என்ன கொடுக்கிறார் தெரியுமா? சான்ஸ் கொடுக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் டெஸ்ட் வச்சாரு. என் மேல அவங்க விசுவாசமா இருப்பாங்களா, என் வார்த்தையின் மேல் விசுவாசமா இருப்பாங்களா, என் அன்பில் அவங்க நினைச்சிருப்பாங்களா, என் வார்த்தைக்கு இவங்க கீழ்ப்படிவாங்களான்னு கர்த்தர் டெஸ்ட் பண்ணாரு. ஆனா சாத்தான் வந்து என்ன செஞ்சான்? பெச திருப்பின உடனே அவங்க விசுவாசத்தில் என்ன செய்யல, நிக்கவே இல்ல. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை வரும்போது, போராட்டம் வரும்போது நீ விசுவாசத்தில் நிக்கிறையா அல்லது இயேசுவை தேடி என்னதான் கண்டோம் ஒண்ணுமே என்ன செய்ய மாட்டேங்குது, நடக்க மாட்டேங்குது, முறுமுறுக்கிறீங்களா? ஆண்டவர் ஆரம்ப நாட்கள் எல்லாமே கொடுப்பார். அதுக்கடுத்து உங்களை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். என்ன செஞ்சு பார்ப்பாரு? டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். என் பிள்ளை வந்து என்ன உண்மையா நம்புதா? எழுதிக்கோங்க, 8 காரியத்தை எழுதிக்கோங்க. அதைத்தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். முதலாவதாக உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இரண்டாவது உங்கள் அன்பு சோதிக்கப்படும். மூன்றாவது உங்கள் நம்பிக்கை சோதிக்கப்படும். நான்காவது உங்கள் கீழ்ப்படிதல் சோதிக்கப்படும். எது சோதிக்கப்படும்? உங்கள் கீழ்ப்படிதலுக்கு கர்த்தர் பரீட்சை வைக்கிறார். ஐந்தாவது உங்களுடைய பரிசுத்தத்துக்கு கர்த்தர் டெஸ்ட் வைப்பார். ஆறாவது நீங்க கர்த்தருக்கு பயப்படுற பயத்துல எப்படி இருக்கீங்கன்னு கர்த்தர் உங்களுக்கு என்ன வைப்பாருன்னா, கர்த்தருக்கு பயப்படுற பயம், அதுல கர்த்தர் உங்களுக்கு பரீட்சை வைப்பார். ஏழாவது உங்க இருதயத்தை கர்த்தர் சோதிப்பார். உங்க இருதயத்துக்கு பரீட்சை வைக்கப்படும். எட்டாவது உங்க உண்மைக்கு கர்த்தர் பரீட்சை வைப்பார். நீ உண்மையா இருக்கிறியா, உண்மையா இல்லையா அப்படின்னு கர்த்தர் என்ன வைப்பாரு? பரீட்சை வைப்பாருங்க. பரீட்சைக்கு நீங்க என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். அல்லேலூயா. பரீட்சையில் என்ன ஆகணும்? பாஸ் ஆகணும். பாஸ் பண்றது எப்படி? நம்ம இன்னைக்கு பாஸ் பண்ணிருக்கோமா பாஸ் பண்ணலையான்னு முதல்ல கண்டுபிடிக்க போறோம். இரண்டாவது பாஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கறத பார்க்க போறோம். அல்லேலூயா. வேதத்துல பாத்தீங்க அப்படின்னா 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்துல 4ல இருந்து வாசிக்க பார்க்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாதும் மாசற்றதும் வாடாதுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மளை மறுபடியும் என்ன செய்தாரா? ஜெனிப்பித்தான ரட்சிக்கிறார். இயேசு கிறிஸ்து நம்மளை என்ன செய்கிறாரு? தம்முடைய கிருபையினால் என்ன செய்கிறார்? ரட்சிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, நான் அந்த தேவ வார்த்தை கேட்க கூடாதபடிக்கு என் வாழ்க்கையில போராடுகிற கர்ணத்தின் ஆவிகளை இயேசுவின் நாமத்துல கட்டுறேன். சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவின் நாமத்துல கட்டுறேன். தேவ வார்த்தை கேட்டு குணப்படக்கூடாதபடி போராடுகிற கனகத்தின் ஆவிகளை
இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். சாத்தான் கட்டி வைத்த கட்டில் அவிழ்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். தூய ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் மிகப்பெரிய விலையேற பெற்ற ரட்சிப்பை நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். அப்படி தந்துட்டு தான் கர்த்தர் சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க. இதிலே நீங்கள் மிகவும் கடைசி காலம் வருதோ, கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கா? உங்களை ஆண்டவர் கிருபையா ரட்சிக்கிறாரு. ரட்சித்தது மாத்திரமல்ல, பரலோகத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சுதந்திரத்தை தேவன் என்ன செய்திருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது என்னதாங்க? அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே என்ன பண்றீங்களா? இயேசுவை தேடும் பொழுது நமக்கு பல டெஸ்ட கர்த்தர் என்ன செய்யறாரு? வைக்கிறார். டெஸ்ட்ங்கிறது என்ன அப்படின்னா தேவன் வைப்பது. டெம்டேஷன் அப்படிங்கிறது சாத்தான் வைப்பது. சரிதானா? நமக்கு சாத்தான் நமக்கு டெம்டேஷன் வைக்கிறான். உலகம் நமக்கு டெம்டேஷன் வைக்குது. துன்மார்க்கமான மனிதர்கள் நமக்கு டெம்டேஷன் வைக்கிறாங்க. நம்ம சொந்த மாம்சம் நமக்கு டெம்டேஷன் வைக்குது. 4 காரியம் நம்மளை சோதிக்குது. எழுதிக்கோங்க. பரீட்சை தேவன் மட்டும் தான் வைக்கிறாரு. ஆனா 4 காரியம் வெளியே இருந்து நமக்கு வருது. அவங்களுக்கு பவர் இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குது? பவர் இருக்குது. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, முதல்ல சாத்தான் நம்மளை சோதிக்கிறான். யார் நம்மளை சோதிக்கிறா? டெம்டேஷன். ரெண்டாவது உலகம் நம்மளை சோதிக்குது. உலகத்துக்கு பவர் இருக்குது. சரிதானா? அவங்க இவங்க எல்லாருமே நம்மளை என்ன செய்வாங்கன்னா, பாவம் செய்ய தூண்டுவாங்க. அந்த மரத்து கனியை பாரு, எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா, அதை சாப்பிட்டீங்கன்னா ஒன்னும் ஆகாது. அது மாதிரி சரிதானே? செல்போனை காமிக்கும். செல்போனை காமிச்சு சும்மா பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு தோண்டுதல் நமக்கு என்ன செய்யும். ஆனா நம்ம ஆண்டவர் செல்போனை மட்டும் தான் கொடுப்பாரு ஒழிய அதுல உண்மையா இருக்கே இல்லையா அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சரிதானா? ஆனா சாத்தா என்ன செய்வானா, அந்த கன்றாவியை பார்த்த உடனே போ, பாரு, செய் அப்படின்னு என்ன செய்வான்? தூண்டுதலை கொடுப்பான். என்ன செய்வான்? தூண்டுதலை கொடுப்பான். இதான் சாத்தானுடைய தந்திரம். அதே போல உலகம் பாத்தீங்கன்னா அப்படியே பாத்தீங்கன்னா எல்லாமே அழகா இருக்குது. சரிதானா? நம்ம பாக்குறது எல்லாமே இருக்குது. அதுக்கு பவர் இருக்குது. சரிதானா? கண்களை இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனுக்கு பெருமை. இந்த உலகத்துக்கு ஒரு பவர் இருக்குது. அதுவும் நம்மளை சோதிக்குது. சரிதானா? மூன்றாவதாக நம்மளை சோதிப்பது என்ன அப்படின்னா, நம்முடைய சுயம், நமக்குள்ள இருக்கிற மாம்சமே நம்மளை என்ன செய்யும்? சோதிக்கும். சரிதானா? யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 12ல இருந்து வாசிங்க பார்க்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம். சோதனையை சகிக்கிற மனுஷன், அதாவது ஆண்டவர் வைக்கிற டெஸ்ட்ல சோதனை என்ன செய்யணும்? பரீட்சையில சகிக்கணும் அப்படிங்கிற சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண என்னத்தை கொடுப்பாராம்? இந்த சோதனை, இந்த பரீட்சை எதுக்கு தெரியுமா? உங்க அன்புல பரீட்சை வைக்கிறார். எதுல பரீட்சை வைக்கிறாரு? அன்புல பரீட்சை வைக்கிறார். சரிதானா? நீங்க சிலரை பார்த்திருப்பீங்க. லவ்வர்ஸ் காமன் எடுக்கிறேன். சரிதானா? உலக பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா சிலர் லவ் பண்ணுவாங்க. லவ் பண்ணா சிலர் சொல்லுவாங்க, உனக்கு சொத்து கிடைக்காது, ஒண்ணு கிடைக்காது, நீ காதலிச்சு அவங்களதான் முடிப்பேன்னா போடா வீட்டை விட்டு அப்படிம்பாங்க. அதுக்கு அவங்க துணிஞ்சு என்ன செய்வாங்க? வருவாங்க. பார்த்திருக்கீங்களா? சிலர் சாகுற கூட துணிவாங்க. பார்த்திருக்கீங்களா? உலக பிரகாரமான ஒரு சாதாரண லவ்வுக்கே மக்கள் இந்த காரியம் செய்யறாங்க. அப்ப நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு நாம அவரில் அன்பா இருக்கிறோம்னா அவருக்கு சாகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆனா நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா, உனக்கு சொத்து தர மாட்டேன், இயேசுவை தேடி சர்ச்சுக்கு போனா அப்படின்னா எனக்கு முதல்ல என்னதான் வேணும்? சொல்லுங்க, என்னதான் வேணும்? சொத்து தான் வேணும் பாஸ்டர், அதனால நாங்க சர்ச்சுக்கு செய்ய மாட்டோம் அப்படின்னு ஓடிக்கிறோம். பார்த்திருக்கீங்களா? இந்த ஆட்கள் இயேசு மேல என்ன அன்பு வச்சிருக்காங்க? யோசித்து பாருங்க. சாதாரண சொத்துக்கு சிலர் பாத்தீங்கன்னா கெஜெட்ல நேம மாத்தினா கவர்மெண்ட் வேலை கிடைக்காது. கவர்மெண்ட் வேலை கிடைக்காது, ஐயோ அப்ப எனக்கு வேண்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்ய மாட்டாங்க? இந்து இதை எதை மாத்த மாட்டாங்க? கிறிஸ்டினா மாத்த மாட்டாங்க. பாத்திருக்கீங்களா? அங்கேயே இயேசுவை எழுதிருக்காங்க. இங்க விசுவாசம் என்ன செய்யப்படுகிறது? சோதிக்கப்படுகிறது. விசுவாசம் கன்ஃபார்மா என்ன செய்யப்படும்? சோதிக்கப்படும். என்ன செய்யப்படும்? இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் பின்னோக்கி அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாரு. பாத்தீங்களா? அதை எழுதுனதான ஒரு விசுவாசி பாத்தீங்கன்னா, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால அந்த கிராமத்தில் தலைவர் என்ன செஞ்சார் அப்படின்னா,
நீ இயேசுவை மறுதலிச்சிட்டேனா நாங்கள் உன்னை உயிரோட விட்டுருவோம், உன் மனைவி உன் பிள்ளைகளை நான் கொல்ல மாட்டேன். நீ இயேசுவை நீ மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னா நாங்கள் இப்போ அம்பை வச்சு உன்னை என்ன செய்வோம், கொள்ளுவோம். இவர் கண்ணு முன்னாடியே பார்த்தீங்கன்னா என்ன செய்யறாங்க, அம்பை இது முதலாவது பிள்ளைகளை 2 பேரை சாகடிக்கிறாங்க, அதுக்கடுத்து மனைவியை சாகடிக்கிறாங்க. இப்போ ஃபைனலா அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொல்லும் போதுதான் அவர் பாட்டு பாடினாரு, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான், சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே உலகம் என் பின்னே, பின்னோக்கே நான் பின்னோக்கே நான் பின்னோக்கே நான். இந்த பாட்டு பாடி முடிக்கிறதுல அவரும் கொல்லப்பட்டார், அம்பினால் கொல்லப்பட்டு 4 பேர் மரித்து கிடக்கிறாங்க. இப்ப அந்த ஊர் தலைவன், அந்த கிராமத்து தலைவன் பார்க்கிறான், இயேசுவுக்காக இத்தனை பேர் துணிஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குற்ற உணர்வு, அந்த பாவ உணர்வு அவருக்குள் ஏற்பட்டது. என்ன உணர்வு ஏற்பட்டது? பாவ உணர்வு. நான் பாவம் செய்தேன், அப்ப இவங்க வணங்குகிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம் சொல்லி இயேசுவை அந்த கிராமத்து தலைவர் ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அங்க இருக்கிற மக்களை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னைக்கு அந்த பகுதியில சபை இருக்குது. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒரு சோதனை வந்தா, சிலர் பார்த்தீங்கன்னா எங்க ஜாதி என்ன சொல்லும் அதனால நானும் சாப்பிட மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? எங்க கோத்திரம் என்ன சொல்லும், அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இப்படிலாம் உங்களுக்கு சோதனை வரும். ஆனா எனக்கு இயேசுதான் முக்கியம் சொல்லி நீங்க விசுவாசத்தை என்ன எடுக்கணும், ஞானஸ்நானம் எடுக்கணும். எங்க கோத்திரம் சொல்லும், அவங்க சொல்வாங்க, இவங்க சொல்வாங்க சொல்லிட்டு அவங்களுக்கு தகுந்தாற் போல் நீங்க இருந்தீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க ஃபெயில் ஆகுறீங்கன்னு அர்த்தம். இப்ப சமீபத்தில் வாட்ஸ்அப்ல வந்திருந்தது, ஒரு ஊழியக்காரர், எந்த ஊருன்னு தெரியல, ஊழியக்காரர் வந்து இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறாரு. உடனே அந்த டீம் சுவிசேஷ எதிர்ப்பாளர்கள் வந்து அவரை பிடிச்சி, பைபிளை நீ மிதிச்சாதான் நாங்கள் உன்னை என்ன செய்வோம், உயிரோட விடுவோம்னு சொல்லி சமீபத்தில் பைபிளை மிதிச்சு அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணியிருக்கு. ஒரு சாதாரண காரியத்திற்கு கூட நம்மளால என்ன செய்ய முடியல, விசுவாச சோதனை என்ன செய்ய முடியல நிக்க. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில நீ இயேசுவுக்கா நிக்கிறியா எல்லா இடத்துல. சிலருக்கு பைபிளை எடுத்துட்டு வர்றதுக்கு வைக்கும், தெரியுமா உங்களுக்கு? கிறிஸ்துவன் சொல்றதுல சிலர் வைக்கப்படுறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பரீட்சை நீங்க தெரியாம இருக்கிறீங்க. ஆனா இந்த பரீட்சையில நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா கர்த்தர் உங்களை உயர்த்துவதை காண்பீர்கள். அல்லேலூயா. அனனியா, மீசாவேல், அசரியா, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அவங்களுடைய விசுவாசம் என்ன செய்யப்பட்டது? தானியேல் 3ஆம் அதிகாரத்துல விசுவாசம் சோதிக்கப்பட்டது. எல்லா யூதர்களும், அன்னைக்கு நிறைய யூதர்கள் இருந்தாங்க, அவங்க எல்லாம் உலகத்தோடு ஒத்து போயிட்டாங்க. நமக்கு எதுக்குடா வம்பு, ராஜா நிறுத்தின அந்த சிலையை வணங்கல அப்படின்னா நம்மளை தூக்கி எங்க போட்டுருவாங்க, அக்னிக்குள்ள போட்டு அக்னி சூளையில போட்டுருவாங்க. அதெல்லாம் நமக்கு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க சாஸ்திராங்க நினைச்சாங்க. இப்போதைக்கு நம்ம அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவோம், பிறகு நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன கேட்டுக்கிடுவோம், மன்னிப்பு கேட்டுக்கணும்னு சொன்னாங்க. அந்த எந்த யூதரையும் கர்த்தர் பைபிள்ல எழுதி வைக்கல. ஆனா இந்த 3 பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் இருந்தாங்க பாத்தீங்களா, அவங்களை கர்த்தர் இன்றைக்கு எழுதி வைத்திருக்கிறார். எழுதி வைத்தது மட்டுமல்ல, கர்த்தர் 4வது நாளாக அங்கே இறங்கி வந்து அவர்களை உயிரோடு காத்து அவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில உன் கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ இயேசுவுக்காக இனி கிறிஸ்துவுக்குள் தான் கீழ்ப்படியணும். கிறிஸ்துவை விட்டு மற்ற காரியத்துக்கு என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. அது யாரா இருந்தாலும் சரிதான். வசனத்தின் அடிப்படையில, கவர்மெண்டா இருந்தாலும் வசனத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். வசனத்துக்கு மாறாக யார் பேசினாலும் என்ன செய்யக்கூடாது, கீழ்ப்படிய கூடாது. யாரா இருந்தாலும் இயேசுவுக்காக வெறுக்கணும். அல்லேலூயா. அது பந்தமா இருக்கலாம், சொந்தமா இருக்கலாம், அவங்களா இருக்கலாம், இவங்களா இருக்கலாம், எனமா இருக்கலாம். அந்த நேரத்துல கர்த்தர் ஆனா உனக்கு சோதனை கண்டிப்பா வைப்பாரு. என் பிள்ளை இவ்வளவு நாள் நான் இயேசுவை தேடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன், என் பிள்ளை வந்து ஒழுங்கா தேடுதா, ஒரு சொந்தத்தை வந்து உனக்கு இடிப்பாரு. இடிச்சும் போது என்ன சொல்லுவாங்க தெரியுமா, நீ இயேசுவை தேடினா என் மூஞ்சிலே என்ன செய்யக்கூடாது, முடிக்க கூடாது, நான் வைக்கிற எந்த ஃபங்க்ஷன்ல நீ என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுமாங்க. உடனே நம்ம ஆட்கள் பாத்தீங்கன்னா, நீ தாங்க எனக்கு வேணும், இயேசு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஓடி போயிடுவாங்க. பார்த்திருக்கீங்களா? ஹலோ. அது மாதிரி உங்களை கல்யாணத்திலையும் சரி, கர்மாரியிலும் சரி, உலக மக்களை போல சில காரியத்தை செய்யும்படி சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் உன் விசுவாசம் என்ன செய்யப்படுது, சோதிக்கப்படும்.
பரீட்சை கத்தர் வைப்பாரு. நீ அவங்கள போல மட்டையை போடுறது, பட்டையை அடிக்கிறது, எல்லா வேலையும் பண்ணேன்னா கத்தர் என்ன செய்வாரு? பரீட்சையில ஃபெயில்ரா, இந்த ஆத்மா நம்ம உயர்த்தவே. நிறைய பேர் இன்னைக்கு உயர்த்தப்படாததுக்கு காரணம் என்ன தெரியுமா? எங்க வாழ்க்கையை உண்மையா சொல்ல முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட நாளை திரும்பி பார்க்கிறேன், இன்னைக்கு திரும்பி பார்க்கிறேன். கர்த்தர் எத்தனையோ டெஸ்டிங்களை வச்சிருக்காரு. கர்த்தருடைய கிருபையினால், ஆவியினுடைய பலத்தினால் அதை ஜெயித்திருக்கிறோம். அந்த பரீட்சையிலையும் சாத்தான் வைக்கிற சோதனையும் ஜெயிச்சிருக்கிறோம். ஜெயிச்சதுனால இன்னைக்கு கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையை சொல்ல முடியுமா? உங்களை கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க நினைக்கிறீங்க, விளையாட்டா நினைக்கிறீங்க, சபைக்கு லேட்டா வருது, கர்த்தரை தேர்தல் லேட்டா இருக்கிறது. கர்த்தர் உனக்கு வைக்கிற பரீட்சை அது. அந்த பரீட்சையில நீ பாஸ் பண்ணாதான் அடுத்த லெவலுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு. இன்னைக்கு சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ உலகமே அறியும்படி கர்த்தர் உயர்த்தினார். எப்படி உயர்த்தினார் நினைக்கிறீங்க? அவங்க பரீட்சையில என்ன செஞ்சாங்க? பாஸ் பண்ணாங்க. நீங்க பரீட்சையில பாஸ் பண்ணீங்கன்னா கர்த்தர் உயர்த்துவாரு. பரீட்சையில பாஸ் பண்ணா கர்த்தர் உங்களை உயர்த்த. மோகன் சிங்கை எடுத்துக்கோங்க. சாதாரண ஒரு கிராமத்துல பிறந்த ஒரு மனிதன். கர்த்தர் இலவசமாய் கிருபையா அவரை ரட்சித்தார். ஆனா ரட்சித்த பொழுது அவருக்கு ஊழிய அழைப்புகள்லாம் கர்த்தர் கொடுத்தார். ஊழிய அழைப்பு வைக்கும் வரும் பொழுது அவருக்கு டெஸ்ட் வைக்கப்பட்டது. என்ன டெஸ்ட் வைக்கப்பட்டது? அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா சொன்னாங்க, உனக்கு சென்னையில வீடெல்லாம் இருக்குது, அந்த வீடை நான் உனக்கு உன் பேருக்கு என்ன செய்யறேன், எழுதி வைக்கிறேன் அப்படின்னு. இவர் அந்த நேரம் ஊழியத்துக்கு ஜெபித்து கொண்டு இருக்கிறார். நமக்கு சூப்பர் இடம் கிடைத்து விட்டது, பில்டிங் கிடைத்து விட்டது, நம்ம பிரேயரை என்ன செய்யலாம், நடத்திக்கலாம். இதைத்தான் நம்ம எதிர்பார்த்துக்கிறோம். நாம் நினைத்த காரியம் கைகூடி என்ன செய்து விட்டது, வந்து விட்டது. நம்மளா இருந்தா நினைச்சிருப்போம், சரிதானா, ஹல்லேலூயா அப்படின்னு என்ன செஞ்சிருப்போம், பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனா அவர் ஜெபம் பண்ணி பார்த்தார். ஆண்டவர் சொன்னாரு, இதெல்லாம் விட்டுட்டு நீ எங்க போற தெரியுமா? 4 அப்படி கிராமத்துக்கு போற. அந்த கிராமத்துல கரண்டே கிடையாது. என்ன கிடையாது? இவர் போன நேரம் என்ன கிடையாது? அந்த கிராமத்துல போய் ஊழியத்தை நீ ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னாரு. இங்கதான் என்ன வைக்கப்படுது? தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறோமா அப்படின்னு கர்த்தர் என்ன வைப்பாரு? பரீட்சை வைப்பாரு. நிறைய பேர் இந்த பரீட்சையில என்ன செய்யறது இல்ல, என்ன செய்யறது இல்ல, பாஸ் பண்றது இல்ல. அவர் கர்த்தர் சொன்னதை கேட்டுட்டு அவங்க என்னடா அது சென்னையில போய் வீடை விட்டுட்டு யாராவது போவாங்களா சொல்லுங்க? சென்னையில சொந்த வீடு கிடைக்குது, சொந்த பில்டிங் கிடைக்குன்னா யாராவது விடுவாங்களா? விட மாட்டாங்க. சந்தோஷமா வாழலாம். ஆனா அவர் அதை விட்டுட்டு யாரை நம்பி போனார் தெரியுமா? கர்த்தரை நம்பி போனாரு. இன்னைக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? உலகமே அறியும்படி கர்த்தர் என்ன செஞ்சிருக்காரு? இந்த 4 மாடி கிராமம்னா உலகமே தெரியும், உலகத்துக்கே தெரியுங்க. எப்படி கர்த்தர் உயர்த்தினாரு? பரீட்சையில பாஸ் பண்ண பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லணும் பார்க்கலாம். பரீட்சையில பாஸ் பண்ணா கர்த்தர் உன்னை உயர்த்துவாரு. இல்லைன்னா 10ஓட 11 உட்காந்து போகலாம். யாருக்கெல்லாம் பாஸ் பண்ண ஆசை இருக்குது? ஆசை இருக்குதா? ஜெபத்துக்கு வராம டிவி அடிச்சு என்ன பண்றீங்கன்னு அர்த்தம். நீங்க நினைக்கிறீங்க நாங்க பாஸ்டர் தானே ஏமாத்துறாங்க. பாஸ்டர் ஏமாத்துறீங்க, உங்களை நீங்களே என்ன செய்றீங்க? யார் ஏமாத்துறீங்க? அது மாதிரி சிலர் தசமமா காணிக்க கர்த்தர் கொடுக்க மாட்டாங்க, பார்த்திருக்கீங்களா? நான் உண்மையை சொல்றேன். பரீட்சை ஆண்டவர் வந்து நம்ம அவருக்கு டெஸ்ட் வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. என்ன தெரியுமா? தசமா காணிக்கை மட்டும் நீ கர்த்தருக்கு கொடுத்தீங்கன்னா நீ அவரையே டெஸ்ட் பண்ணலாமா? கர்த்தர் டெஸ்ட் பண்றதுக்கு எந்த காரியமும் நமக்கு என்ன கிடையாது, அனுமதி. ஆனா ஒரு காரியத்தை அனுமதிக்கிறார். மல்கியா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கையில் 2 காரியம். தசம பாகம் என்பது வேற, காணிக்கை என்பது வேற. நல்லா கவனிக்கணும். தசம பாகம் தயவு செய்து சொல்றேன், நீங்க யாரா இருந்தாலும் கர்த்தருக்கு கொடுங்க. தசமனா 10ல் 1. 10ல் 10 ரூபா சம்பாதிச்சு 1 ரூபாய் யாரு கொடுக்கணும் சொல்லுங்க? யாரு கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். கொடுத்து பாருங்க. வாசிங்க. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேனோ என்று அதனால் என்ன செய்யுங்க?
நாங்க கர்த்தருடைய கிருபையினால தசமமாக கொடுக்குறோங்க. இன்னைக்கு வரைக்கும் கர்த்தருடைய கிருபையினால நாங்க கர்த்தரை நம்பி உட்கார்ந்துருக்கோங்க. எங்களுக்கு ஒவ்வொரு வினாடியுமே பரலோகம் தான். தெரியுமா உங்களுக்கு? யார் ரெகுலரா தர்றதுக்கெல்லாம் கிடையாது. எல்லாமே விசுவாசம் தான். கர்த்தரை தான் பார்த்துட்டு இருக்கோம். கர்த்தர் தான் கிருபையா நடத்துறாரு. நீங்க கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுத்து பாருங்க. கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். சரி, ஆண்டவர் உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் சொன்னார்ல, அது எப்படி சோதிக்கப்படுமா? அழிந்து போகிற பொன் அக்னியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கல வெளியேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டுன்னு போட்டிருக்குது. இந்த பொண்ணை சுத்திகரிப்பதுல அதிக அக்கறையும் திறனும் தேவை. பொண்ணை சுத்திகரிக்கணும் அப்படின்னா அதை எடுத்துட்டு அந்த நிலக்கரியில இருந்து எடுத்து அதை சுத்திகரிக்க பல ப்ராசஸிங் இருக்குது. அதை நெருப்பு அதிகமாகவோ குறைவாகவோ இல்லாமல் சரியாக இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? நெருப்பு அதிகமாக இருந்துடக்கூடாது, குறைவாக இருந்துடக்கூடாது. நெருப்பு கரெக்டா இருந்தா தான் அதை கரெக்டா அந்த பொண்ணை என்ன செய்ய முடியும்? வேறு பிரிச்சு என்ன செய்ய முடியும்? எடுக்க முடியும். அது போலதான் தேவன் நமக்கு என்ன வைக்கிறார் அப்படின்னா டெஸ்ட் வைக்கிறார். டெஸ்ட் வைக்கும் போது சோதனை வைக்கிறார். இந்த சோதனையை நாம் ஏற்க மறுத்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு தூய்மையாக வருவதை நாம் விரும்பவில்லை என்று அர்த்தம். என்ன அர்த்தம்? நிறைய பேரு ஆண்டவர் நமக்கு வைக்கிற பரீட்சையை விரும்புறது இல்லை. என்ன செய்யறது இல்லை? விரும்பல அப்படின்னா நீங்க அவருடைய பிள்ளையாவே இருக்க முடியாது. யாருடைய பிள்ளையா இருக்க முடியாது? சிக்ஷையை நீங்கள் எபிரேயர் எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 6:7 போட்டிருக்குது. வாசிக்க பார்க்கலாம். 13ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் 12:7. சரி, 12:7 வாசிங்க. சிச்சை சைக்கிளா இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணுகிறார். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிச்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் எப்படி இருப்பீங்களா? அப்ப ஆண்டவர் நம்ம தேவ பிள்ளைகள் தவறு செய்யும் போது சில வப்பு என்ன செய்யறார்? வைக்கிறார். எதுக்கு தெரியுமா? பரிசுத்தத்துல பங்கடைவதற்கு. அல்லேலூயா. எதுல பங்கடைவதற்கு? அவருடைய பரிசுத்தத்துல பங்கடைவதற்கு கர்த்தர் என்ன செய்யறார்? ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நம்ம சொல்லி நீங்க முடிக்க போறோம். சரிதான். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ரட்சித்து எகிப்து தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வர்றாரு. கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு என்ன வைக்கிறார் அப்படின்னா, முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக அற்புதங்களை செய்தார். 10 வித வாதைகளை செய்து தான் உயிருள்ள தெய்வமாக அவர்களுக்கு வெளிப்பட்டார். வெளிப்பட்டது மட்டுமல்ல, தேவனை விசுவாசத்து உடனே அவர்கள் சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் என்ன செய்தார்னா வெளியே கொண்டு வர்றார். வெளியே கொண்டு வந்துட்டு ஆண்டவர் இலவசமாக ரட்சிப்பை தருகிறார். என்ன தருகிறார்? இலவசமாக ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை அவங்க விசுவாசித்தாங்க. விசுவாசித்த பொழுது அவங்க பாதுகாக்கப்பட்டாங்க. பாதுகாக்கப்பட்டு கர்த்தர் எகிப்திலிருந்து அவர்கள் என்ன செய்கிறார்? 430 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வர்றார். வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் அவங்களுக்கு அதுக்கடுத்து என்ன வைக்கிறார்னா, என்ன விசுவாசிக்கிறாங்களா அப்படின்னு டெஸ்ட் வைக்கிறார். என்ன வைக்கிறாரு? டெஸ்ட் வைக்கிறார். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு முன்பாக செங்கடல் நிக்குது. என்ன நிக்குது? செங்கடல் நிக்குது. அங்கிட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா பார்வோன் படைகள் பின்னாடி வருது. இப்ப இதுவரைக்கும் அவங்க சில மாதங்களாக கர்த்தர் தன்னோடு கூட இருந்ததை அவங்க கண்ணால பார்த்திருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு யுத்தம் பண்ணதை பார்த்திருக்காங்க. கர்த்தருடைய வல்லமை எவ்வளவு பெரிது என்பதை பார்த்திருக்கிறார்கள். இப்ப இவங்க கர்த்தர் என்ன செஞ்சிருக்கணும்? விசுவாசித்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? விசுவாசித்திருக்கணும். ஆனா இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? பார்வோன் படைகள் பின்னாடி வருது, முன்னாடி பாத்தீங்கன்னா செங்கடல் நிக்குது. நல்லா கவனிக்கணும் தேவ பிள்ளையே. சில வேளை நீ கர்த்தரை விசுவாசித்து சபைக்கு வரும்போது, கூட்டத்துக்கு வரும்போது சில பாதைகள் உனக்கு அடைக்கப்படும். பாதைகள் அடைக்கப்படும் போது நீ முறுமுறுக்கிறியா இல்ல கர்த்தரை விசுவாசிக்கிறியான்னு கர்த்தர் உனக்கு என்ன வைப்பாரு? டெஸ்ட் வைப்பாரு. தெரியுமா உங்களுக்கு? ஆரம்ப நாட்கள் அதெல்லாம் இருக்காது. குழந்தையா இருக்கும்போது யாராவது டெஸ்ட் வைப்பாங்களா? குழந்தையா இருக்கும்போது எல்லாமே இலவசம் தான். சரிதானே? இப்ப ஆரவனுக்கு எல்லாமே என்ன கிடைக்குது? பாட்டியம் வாங்கி தரதுல இருந்து எல்லாம் வாங்கி தரதுல இருந்து எல்லாம். அவன் இப்ப என்ன நினைப்பான்னு நினைக்கிறீங்க? ஐயோ, நம்மளுக்கு எங்க போனாலும் ராஜ மரியாதைடா, எங்க போனாலும் என்ன கிடைக்குது? ஆனா இதே மரியாதை எப்பயுமே கிடைக்குமா? ஒரு ஸ்டேஜ் வந்தோன்னு எல்லாரும் என்ன வைக்க ஆரம்பிப்பாங்க? ஆட்சியே டெஸ்ட் வைப்பாங்க. அப்ப நான் புத்தி புத்தி வளர்த்தேன். இப்ப பிள்ளைக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு எனக்கு கொடுக்குறானா அப்படின்னு பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? பார்ப்பாங்க. அது மாதிரி இப்ப நம்ம எல்லாருமே ஆர்வம் கொஞ்சம் என்ன செய்கிறோம்? வளர்க்கிறோம். ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஆர்வம் நம்ம என்ன செய்வோம்? நம்மளும் டெஸ்ட் வைப்போம்.
வைப்போமா வைக்க மாட்டோமா? என்ன பிள்ளை இப்படி இருக்குது அப்படின்னு கேள்வி வைப்போம். பார்த்துருக்கீங்களா? அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்தாற் போல டெஸ்ட் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இயர் அப்படின்னா அதுக்கு ஒரு டெஸ்ட், செகண்ட் இயர்னா அதுக்கு ஒரு டெஸ்ட், தேர்ட் இயர்னா அதுக்கு ஒரு டெஸ்ட். இப்ப நீங்க விசுவாசி, உங்களுக்கு ஒரு டெஸ்ட். நான் பாஸ்டர், உங்களுக்கு வச்சு டெஸ்ட் எனக்கு வைப்பாரா? பாஸ்டர்ல நீங்க என்ன பார்ப்பீங்க தெரியுமா? நீங்களும் அந்த தப்பு பண்ணா கூட பெருசா என்ன செய்ய மாட்டீங்க, பார்க்க மாட்டீங்க. ஆனா பாஸ்டர் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, ஐயோ நமக்கு பெருசா தெரியும். தெரியுமா தெரியாதா? இப்ப சாதாரண ஒரு ஆளு என்ன பேசினாலும் உலகத்துல யாருமே கண்டுக்கல, அவன் பைத்தியக்கார பேசிட்டு போறாங்க. அதே இது மேல ஒருத்தர் பிரதமரா உட்கார்ந்து பேசுறான்னா மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, காது கொடுத்து. ஆனா சாதாரண ஆள் தப்பு பண்ணா கண்டுக்க மாட்டாங்க. நான் பெரிய ஆட்கள் தப்பு பண்ணா என்னதான் வாங்கணும், ரிசீவா மாறுமா மாறல. இது போலதான் ஆண்டவர் நமக்கு என்ன வைப்பாரு, டெஸ்ட் வைப்பார். சொல்றது புரியுதா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் 10 வாதைகளை கண்ணால பார்த்திருக்காங்க. தேவன் பலத்த அற்புதங்களை செய்திருக்கிறார். அது போல உங்களை கர்த்தர் ரட்சித்து இருக்கிறார். ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்க உணர்ந்திருக்கீங்களா இல்லையா? இயேசுதான் உண்மையான தெய்வம்ங்கிறது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்ப இதுவரைக்கும் அற்புதம் செய்த ஆண்டவர் இனிமேலும் உங்களுக்கு அற்புதம் செய்ய அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? இதுவரைக்கும் எத்தனை பிரச்சனைகளை தாண்டி வர உதவி செய்த ஆண்டவர் இனிமேலும் பிரச்சனை தாண்டி வர உதவி செய்ய 2024 உனக்கு அற்புதம் செய்த ஆண்டவர் 2025 அற்புதம் செய்ய அவர் எப்படிப்பட்டவர் இருக்கிறார்? அது மட்டும் நீ சாந்து வரைக்கும் உனக்கு ஆளுக்கு அவர் எப்படிப்பட்டவர் இருக்காரு, வல்லவரா இருக்க. அப்படி விசுவாசிக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்ப செங்கடல் முன்னாடி வந்துருச்சு, பின்னாடி பார்வோன் படைகள் வந்துருச்சு, உடனே மோசே ஜெபம் பண்ண சொன்னாரே ஜெபம் பண்ணி பாக்குறாங்க. அதுக்கு அடுத்து என்ன பேசுறாங்க தெரியுமா? எகிப்துல எங்களுக்கு என்ன பிரேத குழியா இல்ல, நீர் எதுக்கா பாஸ்டர் இங்க கூப்பிட்டு வந்தீரு? சில ஆட்களை பார்த்திருக்கீங்களா? பாஸ்டர் ஜெபம் பண்ணி அற்புதம் நடந்ததுன்னா பாஸ்டர் ஹalleluya நீங்க ஜெபம் பண்ணோம் உங்களுக்கு என்ன நடந்து விட்டது, அற்புதம். ஆனா பாஸ்டர் ஜெபம் பண்ணி அற்புதம் நடக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? பாஸ்டர் ஊழியத்துக்கு வந்தா தான் தெரியும். சாதாரண விசுவாசியா இருக்கிறது அது தெரியவே தெரியாது. பாஸ்டர் ஸ்டேஜுக்கு வந்தா தான் உங்களுக்கு தெரியும் பாஸ்டர் நிலைமை என்ன நிலைமைன்னு. பாஸ்டருடைய கொடுமையெல்லாம் தெரியும் உங்களுக்கு. ஒரு செத்த வீட்டுக்கு போனா அழுகிறவங்களோட அழுகணும், கல்யாண வீட்டுக்கு போனா சிரிக்கணும், சரிதானே? அடுத்து ஏதாவது ஒரு கலை தரப்புன்னா அங்கேயே சிரிக்கணும். பார்க்கிறவங்களாம் சிரிச்சாதான் அவர் எப்படி பாஸ்டர், அவருக்கு இருக்க எந்த உணர்ச்சியும் வெளியே என்ன செய்ய முடியாது, ஒரு பொம்மை மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அழுகிற வீட்டுக்கு பாஸ்டர் அழுகிறேன்னு வச்சுக்கோங்க, இவர் ஒரு பாஸ்டரா? விசுவாசிகள் யாருக்கு டெஸ்ட் வைக்கிறாங்க? பாஸ்டருக்கு என்ன வைக்கிறாங்க? டெஸ்ட் வைக்கிறாங்களா வைக்கலையாங்க? உங்களே ஐயாமே வைக்கிறீங்களா இல்லையா? வைக்கிறீங்கள? ஹலோ. ஆனா ஈஸியா பேசுறாங்க. நம்ம மக்கள் பேசுறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா பாஸ்ட் என்ன பண்றது? இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா? உங்களை பார்க்கணும், சிரிக்கிறவனோட சிரிக்கணும், அழுகிறவனோட அழுகணும், விசாரிக்கிறவனோட என்ன செய்யணும், அப்படி துக்கமா என்ன செய்யணும், விசாரிக்கணும். அப்படி விசாரிக்கணும்னு வச்சுக்கோங்க, பாஸ்டுக்கு என்ன அக்கறை இருந்துச்சு, நான் பேசும்போது ஏதாவது ஒழுங்கு கேட்பாரா அப்படின்னு நினைச்சுவாங்க, கேட்பாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனா சரிதானா, அங்கேயும் ஒழுங்கா காமிக்கலன்னு வச்சுக்கோங்க, அங்கேயே நம்மள என்ன செய்வாங்க, வெளியே மட்டும்தான் நீங்க நல்லா பேசுறீங்க, வீட்டுக்குள்ள எப்படி இருக்கீங்க அப்படின்னு சோதனை வருமா வராதா? தயவுசெய்து சொல்றதெல்லாம் எதுக்கு சொல்லுங்க? பாஸ்டுக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. என்னதுக்காக ஜெபம் பண்ணுங்க? பாஸ்டுக்காக என்ன செய்யுங்க? இது எதுக்கு சொல்றேன்னா, உங்களை காட்டில எங்களுக்கு ரொம்ப டெஸ்ட் இருக்குன்னு சொல்றேன், வேற ஒண்ணும் இல்லை. உங்களை காட்டலாம். ஆனா நீங்க ஒரு சின்ன டெஸ்ட் எழுத முடியும். அப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, உடனே கண்ணீர் பார்த்தீங்கன்னா புது 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 என்ன செய்யுது? கொஞ்சம் பொறுமையா இருந்தா தான் என்னவா ஆத்திரம் இதுக்கு வருதுங்க. ஆத்திரம் நம்ம ஆட்களுக்கு என்ன செய்யுது? கணவனார் பேசிட்டாங்களா, மனைவி பேசிட்டாங்களா, எடுத்துக்கிட்டு அக்கா பேசிட்டாங்க, பேசிட்டு போறாங்க. கொஞ்சம் பொறுமையா தான் இறங்கி அத்தை பாப்பாருல, உன்னை உரசி பாப்பாரு, ஒழுங்கா பொறுமையா ஆயிருக்கியா அப்படின்னு பாப்பாரு. ஆனா நீ நான் இன்னும் என்னதான் என்ன சோப்பு போட்டாலும் மாறவே கோவப்படுவேன் அப்படின்னு கோவப்பட்டீங்க. கர்த்தர் நீங்க என்ன பண்றாரு? ஃபெயிலு அப்படின்னு வச்சுருவாரு. ஃபெயில்னு வச்சா கர்த்தர் உயர்த்த பொறுமையா இருந்து பாருங்க, கர்த்தர் உங்க மூலமா அந்த ஆத்மாவை ரசிச்சுருவார். உங்களை இடிச்சது பாத்தீங்களா, உங்களை உரசிச்சு பாத்தீங்களா, உங்களை உரசுறதுக்குன்னு உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கும், எழுதி வச்சுக்கோங்க, சரிதானா? எந்த ஆள் உட்கார்ந்துருக்கோம்?
உங்களை உரசு இருக்குன்னு என்ன வச்சிருப்பாரு? ஆள் வச்சிருப்பாரு. நீங்க உரசணும்னே ஐயோ அப்படின்னு நினைச்சு புலம்பிடக்கூடாது. உரசு ஆட்களுக்காக கத்தருக்கு ஏன் தெரியுமா? அந்த ஆள் உரசுனாதான் நம்ம பாஸே பண்ண முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியாது? சொல்லுங்க. பக்கத்துல எப்படி சொல்லணும்? உரசுனாதான் நீங்க பாஸே பண்ணுவீங்க. அப்பதான் கத்தரை உங்களை உயர்த்துவாரு. புரியுதா? 4 பேர் உன்னை திட்டணும். என்ன செய்யணும்? திட்டினாதான் கத்தர் உன்னை என்ன செய்வாரு? திட்டல அப்படின்னா என்ன செய்ய மாட்டாரு? நிறைய பேர் ஆண்டவரை கேட்கிற ஜெபம் என்ன தெரியுமா? 6 பேர் என்ன செஞ்சிருக்கூடாது? திட்டிடவே கூடாது. திட்டிடக்கூடாதுன்னா உன் நிலைமை அந்தோ பரிதாபம். அந்தோ ஆண்டவர் வந்து ஊழியக்காரர்கள் சொல்லும்போது சொன்னார், எல்லாரும் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ அப்படின்னு. எல்லாரும் உங்களை புகழ்ந்தா சரிதானே? எல்லாரும் அசைய பாஸ்டர் வாழ்க வாழ்க அப்படின்னு சொன்னீங்கன்னா என் நிலைமை என்ன ஆயிரும்? பரிதாபம். ஆனா 2 பேரும் அங்க இடிக்கிறாங்க. இடிக்கிறது எதுக்கு தெரியுமா? சுத்திகரிக்க இருக்கு. அல்லேலூயா சொல்லணும். என்ன சொல்லணும்? நான் அவங்களோட சேர்ந்து நானும் என்ன சாதாரண அவங்கள சரியா அப்படின்னு பேசினேன்னு வச்சுக்கோங்க, பரிச்சை என்ன ஆயிட்டே. ஆனா நிறைய பேருக்கு இந்த பொறுமையே கிடையாது. என்ன கிடையாது? வாழ்க்கையில் பாஸ் பண்ணா பொறுமை அவசியம். பக்கத்துல கைப்பிடி சொல்றேன், வாழ்க்கையில பாஸ் பண்ண என்ன தேவை? பொறுமை. அது என்ன பொறுமை தெரியுமா? நீடிய பொறுமை. என்ன பொறுமை? நம்ம நாட்டுக்கு இல்லாத ஒரு பிரச்சனை என்னதுதான்? என்ன பொறுமை கிடையாது? நீடிய பொறுமை இருக்குதா? தேடிதான் கண்டுபிடிக்க வேண்டிய. எங்கேயாவது அரைக்கில வாங்கி கொடுங்க. அரைக்கில என்ன செய்யணுமா? வாங்கி தரணுமா? ஹலோ, நிறைய பேர் பொறுமை இல்லாம ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிருக்கீங்க? இழந்திருக்கீங்க. கடந்த நாட்கள் ஒரு சபைக்கு பேர். அப்ப அந்த சகோதரி ஒரு காரியத்தை இடத்துல பகிர்ந்து கொண்டாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்கிட்ட கத்தர் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீ வாயிலே திறக்கக்கூடாது. அவங்க என்ன பேசினாலும் எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும். ஆண்டவர் தெளிவா ஒரு 1/2 மணி நேரமா பேசினாங்க, நீ அமைதலாரு அமைதலாரு. அந்த பிரச்சனை அதே மாதிரி கரெக்டாக வந்திருக்குது. குடும்பத்தில் உள்ளவங்க பேசியிருக்காங்க, பலர் பேசியிருக்கிறாங்க. இவங்களால பொறுமை என்ன செய்ய முடியல, இருக்க முடியல. நடந்தது என்ன தெரியுமா? வாயை திறந்துட்டாங்க. என்னத்தை திறந்துட்டாங்க சொல்லுங்க? உங்களுக்கு டெஸ்டே வாயில தான் இருக்குது. டெஸ்ட் எதுல தான் இருக்குது? நிறைய பேருக்கு டெஸ்ட் எதுல தான் இருக்குது? பக்கத்தில் போய் சொல்லுங்க, உங்களுக்கு டெஸ்ட் வாயில தான் இருக்குது. வாயை திறந்துட்டீங்க, சீன் முடிஞ்சு. திறக்க வேண்டிய இடத்துல மட்டும் திறக்கணும். நம்ம ஆட்கள் எல்லா இடத்துலையும் வாயை திறக்கலாம். கூட்டத்திலையும் வாயை திறக்கிறாங்க. கூட்டத்தில் வாயை திறந்தா கத்த நிரப்புறாரு. அங்க போய் வாயை திறந்தா அழுக வேண்டியதா? என்ன செய்ய வேண்டியதா? அழுக வேண்டியது. அந்த சகோதரி பார்த்தீங்கன்னா வாயை திறந்துட்டாங்க. 1/2 மணி நேரமா இவங்களை வெட்டி விளாசிட்டாங்க. அதுக்கடுத்து அவங்க சொல்றாங்க, பாஸ்டர் அன்னையில இருந்து பார்த்தீங்கன்னா அவங்க வேதனையோட என்ன பகிர்ந்து கொண்டாங்க. இதுக்கு என்ன ரிலீஃப்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. விடுதலைக்கு வழி என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை ஷேர் பண்ணாங்க சபை மீட்டிங்ல. அப்ப அன்னைக்கு நான் ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட்டா நடந்துட்டேன். பாஸ்டர் அன்னையில இருந்து என் ஆவிக்குரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்மாற்றம் என்ன செஞ்சிருச்சு. இல்லைன்னா நான் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் பேசுவார், வெளிப்பாடு கிடைக்கும். இன்னைக்கு எனக்கு 2-3 வருஷம் ஆகி போச்சு. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா டோட்டலா என்ன ஆயிடுச்சு தெரியுமா? டவுன் ஆயிடுச்சு பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் இதுக்கு என்ன செய்யறதுங்க? நாங்க நீங்க உயிரோடு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். என்ன தருவாரு? உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு என்ன தருவாரு? கிருபை தருவார். ஆண்டவர் உண்மையா ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரை என்ன நான் பொறுமையா இருக்கேன், எனக்கு என்னதாங்க கிருபை தாங்க. உண்மையை சொல்றேன், வாழ்க்கையில பாஸ் பண்ணா உங்களுக்கு ரொம்ப என்ன தேவை தெரியுமா? பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். என்ன தேவை? ஆனா உங்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க உங்களுக்கு ஒருவேளை நீங்க சொல்லலாம், எனக்கு பொறுமையே இருக்க மாட்டேங்குது பாஸ்டர். நீ உண்மையா மனம் வருந்தி, ஆண்டவரே எனக்கு பொறுமையை தாருன்னு கிருபை கேட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணிப்பாரு, பொறுமையா மாறுவீங்க. அல்லேலூயா. உங்க இருதயம் ஒருவேளை காடா இருக்குதுன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களுக்கு என்ன தருவாரு? கிருபை தருவார். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் டெஸ்ட் வச்சாரு. இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? எகிப்தியர் எங்களுக்கு பிரேத குழி இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா அந்த டெஸ்ட்ல ஃபர்ஸ்டே ஃபெயில். ஆனாலும் ஆண்டவர் கிருபையை மன்னிச்சார். அடுத்து போய்கிட்டே இருக்காங்க. யாத்திராகமம் நீங்க தொடர்ந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா உபாகமத்துல ஒரே ஒரு அதிகாரத்தை 1ஆம் அதிகாரம் 32-33 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தில் அவங்க கர்த்தரை என்ன செய்யலையா? விசுவாசிக்கவில்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. பாலும் தேரும் ஓடுகிற தேசத்தை தேவன் தருவேன்னு சொன்னார். ஆனா அந்த விசுவாசத்தில் அவங்க என்ன ஆயிட்டாங்க தெரியுமா? ஃபெயில் ஆயிட்டாங்க. என்ன ஆயிட்டாங்க? ஃபெயில் ஆயிட்டாங்க. தேவ பிள்ளைய உன் வாழ்க்கையில தேவைகளை நீ சந்திக்கும் போது, உனக்கு முன்பாக எதிரிகள் பெரிதாக இருக்கும் பொழுது, தேவன் மேலுள்ள விசுவாசத்தை என்ன செய்ய? அறிக்கையிடு. பிரச்சனையை அறிக்கையிடாத. எதை அறிக்கை பண்ணாதீங்க? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? பிரச்சனையை பெருசா அறிக்கை பண்ணாங்க.
உங்க வாழ்க்கையில நீங்க தேவன் மேல விசுவாசமா இருந்தா தேவன் மேல் உள்ள விசுவாசத்தை, தேவ வார்த்தை மேல் உள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுவீங்க. ஆனா உங்களுக்கு பிரச்சனை மேல விசுவாசம் இருந்தா நீங்க எதைத்தான் பேசுவீங்க? சிலர் நீங்க பார்த்திருக்கீங்களா, வயிற்று வலி பெருசா இருக்கும், உண்மையில வயிற்று வலி சந்திக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல. சரிதானா? எனக்கு வயிறு வலிக்கு நீ பாக்குற எல்லாத்தையும் தண்டாடுறாங்க, பார்த்திருக்கீங்களா? இவங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். வயிற்று வலியை பாஸ்டர் சொல்லி ஜெபம் பண்றது தப்பு கிடையாது, டாக்டர்டையும் சொல்றது தப்பு கிடையாது. ஆனா பாக்குறவங்கட்டனா வயிற்று வலின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? சொல்லுங்க. விசுவாசம். நீங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கலாம், அது உண்மையான நபர்கிட்ட சொல்றது தப்பு கிடையாது. சரிதானே? இப்ப பாஸ்டர் வந்து ஜெபம் பண்றதுக்கு சொல்லணும், டாக்டர் போனீங்கன்னா அவங்க கிட்ட என்ன செய்யணுமா அப்படின்னு கேட்டா அவங்க கரெக்டா சொல்லணும், அது தப்பு கிடையாது. ஆனா பாக்குற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா அது ஓபன் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு யார் மேல விசுவாசம் இல்ல? தேவன் மேல. தேவ பிள்ளையே, அழிந்து போகிற பொன் அக்னினால் சோதிக்கப்படும், அதை பார்கள் வெளியேறப்பட்டதாய் உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படும்? நமக்கு இந்த வாரம் இதோட முடிக்கிறோம், நமக்கு நிறைய இருக்குது. கர்த்தர் சித்தமான வரும் நாட்களை நம்ம தொடர்ச்சியா பார்க்கலாம். அதனால தேவ பிள்ளைகளே, உன் வாழ்க்கையில கர்த்தர் வைக்கிற பரீட்சையில பாஸ் பண்றதுக்கு இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற முதல் ஆலோசனை என்னன்னா, பொறுமையா இருக்கணும். எப்படி இருக்கணும்? எத்தனை பேர் பொறுமைக்கா ஜெபம் பண்ண போறீங்க? இது வரைக்கும் ஒருவேளை நீங்க பொறுமையை இழந்ததுனால ஆசீர்வாதத்தை இழந்திருக்கலாம். யாக்கோபுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு வசனத்தை வாசித்து நம்ம இப்ப எல்லாரும் ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. யாக்கோபுக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், யோபின் பொறுமையை குறித்து வாசிக்க பார்க்கலாம். 11ஆம் வசனம். சாரி, இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவருமாய் இருக்கிறாரே. அல்லேலூயா. அப்ப யோபு எப்படிப்பட்டவனா இருந்தானா? பொறுமையுள்ளவனா இருந்தான். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஒருவேளை கர்த்தர் வச்சிருக்கிற பரீட்சையில நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரை நான் பொறுமையா இருந்து பாஸ் பண்ணணும். ஒருவேளை நீங்க அதனால ஆசீர்வாதத்தை இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு மனம் திரும்ப ஒரு வாய்ப்பு கொடுக்கிறாரு. என்ன திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு? மனம் திரும்ப வாய்ப்பு கொடுக்கிறாரு. இனிமே நான் பொறுமையா இருப்பேன் ஆண்டவரை, நான் அவசர கொடுக்கையா இருக்க மாட்டேன், எனக்கு கிருபை தாங்க அப்படின்னு கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். அது போல விசுவாச சோதனையில சில வேளை நீங்க ஃபெயில் ஆயிருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி, திரும்ப ஒரு வாய்ப்பு கர்த்தர் தருகிறார். சரிதானா? இது வரைக்கும் நீங்க விசுவாசத்துல நிக்காம இருந்திருந்தீங்கன்னா ஆண்டவரே என்ன மன்னிச்சிருங்கப்பா. அது போல கரெக்டான நேரத்துக்கு வராம இருந்திருந்தா உங்களுக்கு ஒரு நற்செய்தி, இப்பயும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தர்றாரு. கரெக்டான நேரத்துக்கு நான் வருவேன் ஆண்டவரே, ஜெபிக்க வேண்டிய நேரம் ஜெபிப்பேன்ப்பா. அன்புல நீங்க ஒருவேளை குறைபட்டிருக்கலாம். ஆண்டவரே நான் அன்புல நிறைய குறை, நீங்க தயவு செய்து சொல்றேன், ஒத்துக்கிட்டீங்கன்னா கர்த்தர் கிருபை தருவாரு. நீங்க இன்னும் ஒத்துக்கல அப்படின்னா கர்த்தர் கிருபை தர மாட்டார். தயவு செய்து சொல்றேன், ஆண்டவரே நான் அன்புல நிறைய குறைபட்டிருக்கேன் ஆண்டவரே, ஆதியில அப்படி பைபிள் வாசித்தேன், ஜெபம் பண்ணேன், உமக்கு ஊழியம் செஞ்சிருக்கிறேன். இப்ப என் வாழ்க்கையில பைபிள் வாசிக்கிறதோ ஜெபிக்கிறதோ ஊழியம் செய்யறதோ நான் நிறைய பேர்ல முறுமுறுத்திருக்கிறேன், என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். என்னை மன்னிச்சிருங்கப்பா, உமக்கு சோதரம், உமக்கு சோதரம். கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்கிறேன், கர்த்தர் இறங்கி வர்றதை பார்க்கிறேன். தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில இது வரைக்கும் எஸ் தேங்க்யூ, அழிந்து போகிற பொருள் அக்னினால் சோதிக்கப்படும். அதை பார்க்க விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு, உன் விசுவாசம் சோதிக்கப்படுது, உன் அன்பு சோதிக்கப்படுது, உன் கீழ்ப்படிதல் சோதிக்கப்படுது. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆண்டவரே நான் இது வரைக்கும் விசுவாச பரீட்சையிலே நிக்காம இருந்திருந்தா என்னை மன்னிச்சிருங்க, இனி நான் விசுவாச பரீட்சையில